வணக்கம் தீபிகா. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடந்த 2 மணி நேரமாக கனமழை பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழை நீரானது வெள்ளம் போல பெருக்கெடுத்துள்ளது. குறிப்பாக கோயம்பேடு சந்தை மற்றும் அதை சுற்றியுள்ள மெட்ரோ ரயில்வே சாலை முழுவதும் தண்ணீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கிறது. இதனால் கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு வரக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மழைநீர் வடிகால்கள் முறையாக செயல்படாததால் இதுபோன்று தண்ணீர் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் கோயம்பேடு சுற்றியுள்ள பகுதியை கோயம்பேடு சந்தை நிர்வாகமும் சென்னை நிர்வாகமும் சேர்ந்து பராமரித்து வருவதால் யார் அதனை சரி செய்வது என்பதில் குழப்பம் இருப்பதாக வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இருப்பினும் இதுபோன்று தண்ணீர் தேங்கி நிற்பதால் கடந்த முறையும் பருவமழையின் போது இதே போன்று தண்ணீர் தேங்கி நின்றது. தற்போதும் மீண்டும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இது தொடர்கதையாக மாறி வருவதால் கோயம்பேடு பகுதி முழுவதுமே நோய் தொற்று மற்றும் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படும் பகுதியாக உள்ளது. அது மட்டுமின்றி கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து கழிவு நீர், அது மட்டுமின்றி காய்கறிகளின் கழிவுகள் சேர்ந்து ஒரு அசுத்தமான சூழல் காணப்படுவதால் இது குறித்து உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய கோயம்பேடு பகுதி நோய் தொற்று பரவக்கூடிய பகுதியாக மாறும் எனவும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.